பெடரல் முறையை ஆராய்வதற்கான ஒரு குழுவிலே இடம்பெற்றிருந்தீர்கள். அந்த பிரயாணத்தின் போது குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைமைகளோடு உரையாடிய போது மிக விரைவில் அரசியலமைப்பாக்க செயல்முறை ஒன்று ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டென்றும், குறிப்பாக அந்த அரசியலமைப்பு செயல்முறையானது 2016க்கும் 2019க்கும் இடையில் நடைபெற்ற அரசியலமைப்பு செயல்முறையுடைய தொடர்ச்சியாக இருக்கும் எனவும் நீங்கள் பொதுவெளியிலே பகிர்ந்திருந்தீர்கள். குறிப்பாக 2016க்கும் 2019க்கும் இடையிலே வெளிவந்த ஆவணங்கள், அதிலே 2 ஆவணங்கள் பொதுவெளிக்கு வந்தன. ஒன்று 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வந்த அரசியலமைப்பு சபையினுடைய வழிநடத்தல் குழுவினுடைய இடைக்கால அறிக்கை, இன்ட்ரிம் ரிப்போர்ட் ஆஃப் தி ஸ்டியரிங் கமிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. அதை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியில் 2017 முன்வைத்திருந்தார். 2வது ஆவணம் ஸ்ரீசேன ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கம் பதவி இழப்பதற்கு முன்பதாக கான்ஸ்டிடியூஷனல் அசெம்பிளியின் இறுதி கூட்டத்தொடரான 11 ஜனவரி 2019 இடம்பெற்ற வழிநடத்தல் குழுவினுடைய நிபுணர் குழுவினால் முன்வைக்கப்பட்டிருந்த அறிக்கையை ஒரு கலந்தாய்வு ஆவணமாக, ஒரு டிஸ்கஷன் டாக்குமெண்டாக முன்வைத்த 2 ஆவணங்கள் இருக்கின்றன. தாங்கள் அரசியலமைப்பு சபையினுடைய யோசனைகள் தொடர்பாக அண்மை காலத்தில் குறிப்பிட்டவையும், 2017 அவை வெளிவந்த போது குறிப்பிட்டவையும், அந்த யோசனைகளில் தம்மைத்தாமே அவை எவ்வாறாக விவரித்து கொண்டிருந்தன, அதாவது தம்மை ஒரு ஏக்கிய ராஜ்ய இந்த 2 பதங்களுக்கும் இடையிலான சிங்கள மொழி வித்தியாசத்தை பெரிதும் அறியாதவன் என்றாலும், ஏக்கிய ராஜ்ய அல்லது ராஜ்ய என்ற சொற்பதமும் ஒருமித்த நாடு என்ற சொற்பதமும் ஒரு ஒற்றையாட்சியை நோக்கித்தான் குறிப்பிடுகின்றன என்று பொதுவெளியிலே நீங்கள் விமர்சனங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். என்னுடைய கேள்வி, அந்த முன்வைப்பு சரியென நாங்கள் எடுத்தாலும் ஒரு அரசியலமைப்பு யோசனைகளை அதன் உள்ளடக்கம் சார்ந்து நாங்கள் பார்க்க வேண்டும் என்பது முக்கியமானதாக இருந்தால், தற்போது பொதுவெளியில் இருக்கக்கூடிய அந்த செயல்முறையில் இந்த 2 ஆவணங்களில் உள்ளடக்க ரீதியாக, லேபல் சார்ந்த அல்ல, உள்ளடக்க ரீதியாக அந்த யோசனைகளை பரிசீலிப்பதில் ஏதேனும் சவால்கள், கரிசனைகள் உண்டு? அனைவருக்கும் வணக்கம். இந்த அண்மை காலமாக நடைபெற்ற ஒரு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்துடைய ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்த விஜயத்திலே பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக அதை மையமாக வைத்து உங்களுடைய கேள்விகளை என்னிடம் செலுத்தியிருந்தாலும் கூட, உண்மையிலே நேரடியாக வந்து நான் பதில் சொல்கிறதுக்கு கேட்ட கேள்விக்கும் சுவிட்சர்லாந்து விஜயத்துக்கும் தொடர்பில்லை. அம்மையார் வந்திருக்கிறா, அவள் என்ன நினைக்க போகிறாவோ தெரியா, அப்படி இருக்கு அவன். இப்போ இந்த அரசினுடைய வடிவம் சம்பந்தமாக பாவிக்கப்படுகின்ற சொற்பதங்கள் இல்லாட்டி லேபிள்ஸ் தாண்டி நாங்கள் அந்த அரசியலமைப்பினுடைய உள்ளடக்கங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க முடியாதா? ஏன் நாங்கள் இந்தளவு தூரத்துக்கு அந்த லேபிள்ஸுக்கு, சொற்பதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதான் கேள்வி. அது சரியும் அதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலை கொடுப்பதாக இருந்தால், இன்றைக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை வைத்துத்தான் நாங்கள் உண்மையிலே பதில்களை தேடுவோம். இன்றைக்கு எடுத்து பார்த்தால், தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வண்ட கோணத்திலே இந்தியாவுடைய
நேரடி தலையீட்டின் காரணமாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக இருக்கக்கூடிய விடயங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசை இணங்க வச்சதிலே ஒரு கணிசமான தூரம் எடுத்து சென்ற ஒரு ஆவணமாக நாங்கள் பார்க்கிறோம். இலங்கை இந்திய ஒப்பந்தம் இலங்கை அரசை தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை சார்ந்த கொள்கை சார்ந்த விடயங்களுக்கு அரசு இணங்க வச்ச ஒரு ஆவணமாக பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆவணம் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அது ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்பினுடைய ஒரு அங்கமாக கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அந்த முயற்சி, அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பேரிலே அரசியல் ஸ்ரீலங்காவுடைய சட்டங்களிலே அதை அமல்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்த காரணத்தினாலே ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்பை திருத்த வேண்டிய ஒரு நிலைக்கு ஸ்ரீலங்கா அரசு தள்ளப்பட்டதாலே 13ஆம் திருத்தம் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பேரிலே கொண்டு சேர்க்கப்பட்டது. ஏற்கனவே இலங்கையுடைய அரசியலமைப்பு மிக தெளிவாக அரசினுடைய வடிவத்தை ஒரு ஒற்றையாட்சியாக குறித்திருக்கின்றது. அந்த ஒற்றையாட்சி தன்மையை வைத்து கொண்டுதான் இந்த 13ஆம் திருத்தம் அந்த அரசியலமைப்புக்குள்ள உள்வாங்கப்பட்டது. ஆகவே அன்றைக்கு 13ஆம் திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பதாக உச்ச நீதிமன்றத்துக்கு செலுத்தப்பட்ட பொழுது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மிக முக்கியம். அதில் ஒரு தமிழ் பிரதம சீஃப் ஜஸ்டிஸாக சர்வானந்தா அவர்கள் தீர்ப்பை வழங்கினார். அந்த தீர்ப்பினுடைய மிக முக்கியமான 2 பந்திகள் அந்த தீர்ப்பினுடைய என்னை பொறுத்தவரையில் மைய பொருள் வைத்துதான் அதுக்கு பிற்பாடு இந்த 13ஆம் திருத்தத்திலே ஏற்பட்ட சிக்கல்கள், அதிகார பகிர்வு சம்பந்தமாக ஏற்பட்டுகின்ற சிக்கல்களுக்கு நீதிமன்றம் கிட்டத்தட்ட 30 தீர்ப்புகளுக்கு மேல வழங்கியிருக்கின்றன. அப்ப என்ன அது சொல்லுது? இலங்கை ஒரு ஒற்றையாட்சியாக ஒட்டுமொத்த அரசியலமைப்பு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும், அது ஆர்டிகல் 2 குறிப்பிடப்பட்டிருந்தாலும் 13ஆம் திருத்தம் அதிகாரத்தை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த ஒற்றையாட்சி வடிவத்துக்கும் அதிகார பகிர்வுக்கு எடுத்த முயற்சிக்கும் இடையிலே ஒரு ஒரு முருகல் நிலை உருவாகின்ற பொழுது தான் அந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த உச்ச நீதிமன்றம் இவ்வகையான ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றது. இப்ப அந்த ஆர்டிகல் 2 வைத்துத்தான் ஜஸ்டிஸ் சர்வானந்தா அவர்கள் தன்னுடைய அந்த 2 பந்தி சொல்லியிருக்கிறார். அதுல சொல்லியிருக்கிறார், இந்த பக்கம் நான் அந்த சைட்டேஷனை கொடுக்குறேன். The term unitary in Article 2 is used in contradistinction to the term federal, which means an association of semi-autonomous units with a distribution of sovereign powers between the units and the center. In a unitary state, the national government is legally supreme over all other levels. The essence of a unitary state is that the sovereignty is undivided. In other words, that the powers of the central government are unrestricted.
the two the two essential qualities of a unitary state are: one, the supremacy of the central parliament, and two, the absence of subsidiary sovereign bodies. It does not mean that the absence of subsidiary lawmaking bodies, but it does mean that they may exist and can be abolished at the discretion of the central authority. It does therefore mean that by no stretch of the meaning of the words can these subsidiary bodies be called subsidiary sovereign bodies. And finally, it means that there is no possibility of the central and other authorities coming into conflicts with which the central government has not the legal power to cope. இப்ப இந்த ரெண்டு பந்திகள் அந்த யூனிட்டரி என்ற ஒற்றையாட்சி என்ற தன்மையை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கு. அப்ப அந்த வார்த்தைக்குத்தான் அந்த அளவு முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. அந்த யூனிட்டரி ஸ்டேட் என்ற இரண்டாவது ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்ட அந்த பதத்தை வைச்சு, அந்த பதம் உங்களுக்கு தெரியும், ஒரு என்ட்ரன்ஸ் ப்ரொவிஷன். ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்பில் ஒரு என்ட்ரன்ஸ் ப்ரொவிஷன். அதை மாற்றுறதாக இருந்தால் அது நீங்கள் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மட்டுமில்லை, அது ஒரு விசேட ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கும் பெரும்பான்மையான ஆதரவை பெற்றுத்தான் அதை மாற்றி அமைக்கலாம். அப்படிப்பட்ட நான் முடிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவ்வகையான என்ட்ரன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் அந்த வெறுமனே ஒரு வார்த்தைக்காக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற இடத்துல, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண 3/2 பெரும்பான்மையோட மாற்றப்படக்கூடிய மெட்ட அம்சங்களுக்கும் விட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக கருதி, அந்த ஒற்றையாட்சிக்குரிய அந்த தன்மையை மீறுகின்ற வகையில, இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில ஒரு மாட்டுப்பட்ட ஒரு கருத்தை இல்லாட்டி நடைமுறையை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை அரசியலமைப்பிலே வேறு அங்கங்கள்ல இருந்தால், அந்த ஒற்றையாட்சி தன்மைக்குத்தான் அந்த கருத்து மேலோங்கும் என்றதான் அதனுடைய சாராம்சம். ஆகவே நாங்கள் வார்த்தை பிரயோகங்கள் பாவிக்கிறதாக இருந்தால், இன்றைக்கு 13ஆம் திருத்தம் அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிறதுக்கு ஒரு விடயமாக கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டு 38 வருஷமாக நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தும் கேட்கிறதுக்கு காரணம் இந்த லேபிளால வரக்கூடிய மிகப்பெரிய தடைகள். ஆகவே இப்ப வரப்போகின்ற அரசியலமைப்பை பற்றி இந்த சுவிட்சர்லாந்துல சொல்லப்பட்ட இந்த 2015-19 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பை பற்றி சொல்லப்படுகின்ற விஷயம், அது ஒரு ஐக்கிய ராஜ்யம். மற்றது தமிழ்ல ஒரு மித்த நாடு. உங்களுக்கு தெரியும், ஐக்கிய ராஜ்யம் தான் இவ்வளவு காலமும் தமிழ் சொல்லாடல்ல ஒற்றையாட்சி, சிங்கள சொல்லாடல்ல ஒற்றையாட்சிக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சொற்பதம் அது தொடருகின்றது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சிலர் சொல்ல பார்க்கிறோம், ஏக்கிய ராஜ்ய என்ற ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த வரவுல ஏக்கிய ராஜ்ய, ஆனா இதுக்கு முதல் இருந்தது ஏக்கிய ராஜ்ய என்ற சொற்பதமாகவே அதுல ஒற்றையாட்சி தன்மை கிடையாது என்ற ஒரு கருத்துவாக்கம் ஒன்று செய்யப்படுகின்றது. ஆனால் மிக தெளிவாக இந்த ஒற்றையாட்சியை மிக தீவிரமாக கடைபிடிக்கிற ஒரு தரப்பு மஹிந்த ராஜபக்ச அணி. அவே இந்த ராஜ்யவுக்கும் ரஜ்யத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அவே அந்த ஏக்கிய தன்மைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதாவது யூனிட்டரி, ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டால் யூனிட்டரி ஸ்டேட்ன்றதுக்கு யூனிட்டரி ஸ்டேட்டா யூனிட்டரி கவர்மெண்டா இல்லை முக்கியம், யூனிட்டரி என்றது தான் ஆட்சி தன்மையை குறிக்கிறதுன்றது தான் அவர்களுடைய வாதம். ஆகவே ராஜ்யன்றது இல்லை மாற்றத்தை கொண்டு அந்த ஒற்றைத்தன்மையை அந்த ஒற்றையாட்சிக்குரிய ஒற்றைத்தன்மையிலே இருந்து எந்த விதமான மாற்றமும் அவர்கள் செய்யவில்லை. அதை மஹிந்த ராஜபக்சே ஏற்றுக்கொள்றார். அதில் அவர் கொடுத்த விமர்சனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய யூனிட்டரி வார்த்தைகளை இதில் சேர்த்திருக்க வேணும்ன்றதுதான் அவருடைய வாதம். நான் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இப்போதைக்கு நான் முடிக்கிறேன். அசங்க வெளிக்கலை கலாநிதி ஒரு புகழ்பெற்ற இலங்கையினுடைய சட்டத்துறையினுடைய எங்களுடைய குருவரன் போன்று ஒரு கலாநிதி PhD.
அவர் இந்த அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிக்கு கடும் ஆதரவை வழங்கினவர். சென்டர் ஃபார் பாலிசி ஆல்டர்னேட்டிவ்ஸுக்கு ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுகின்ற ஒரு நபர். அவர் இந்த யோசனைகள் சம்பந்தமாகவும் சொல்லாடல் சம்பந்தமாகவும் சொல்லியிருக்கிற 2 பந்திகளை வந்து நான் வாசித்து, ஆங்கிலத்தில் தான் இருக்கு, ஆனால் அதை வாசித்து போட்டு என்னுடைய கருத்துக்களை முடிவு கொண்டு வரேன். Some of the most contentious issues in Sri Lankan constitutional reform debates concern the descriptive character of the state, and in particular whether it is described as unitary in brackets, which is symbolically essential for the majority Sinhala community, close brackets, or federal brackets, symbolically important for the principal minority Tamils, close bracket, and whether the state is to be secular or whether Buddhism is to be given special recognition. The substantive aspects of internal territorial arrangements as well as the recognition of religion are often secondary in importance to the symbolic form in which these characteristics are given constitutional expression. The paper seeks, அவர் சொல்றது வந்து இந்த 2019 வெளிவந்த டிஸ்கஷன் பேப்பர். The paper seeks to sidestep the controversies around unitary stroke federal English descriptors by using 2 Sinhala and Tamil words in conjunction as substitutes. Accordingly, Sri Lanka, Ceylon, is a free, sovereign and independent republic which is an Ekya Rajya stroke Orumitta Nadu. In this article, Ekya Rajya stroke Orumitta Nadu means a state which is undivided and indivisible. While the 2 terms are left undefined in English, Ekya Rajya means unitary state in Sinhala, while Orumitta Nadu means united country in Tamil. அப்போ இந்த ஏக்கிய ராஜ்ய என்ற வார்த்தை பிரயோகத்தில் வந்து கணிசமான மாற்றம் இருக்கு. அது ஒற்றையாட்சி இல்லைன்றது வந்து இந்த முயற்சியை தீவிரமாக ஆதரித்த கலாநிதி அசங்க வெளிக்கிழமை வந்து ஒப்புக்கொள்றார். வந்து இல்லை, அதில் மிக தெளிவாக சிங்களத்தில் வந்து அது ஒற்றையாட்சி என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவர் அதில் மிக தெளிவாக சொல்றார் கடைசியாக, while the 2 terms are left undefined in English, Ekya Rajya means unitary. The reference to the கடைசியாக அவர் சொல்றார், arguably in the desire to allay southern fears, the resultant framework for the devolution of police powers in particular, ஆனா பொதுவாக தான் சொல்றார், police powers in particular might be actually less than what is provided under the 13th Amendment, which is based on the Indian federal model. Although the aspects of the 13th Amendment have never been implemented. So, in the implemented என்றதுக்கு என்னை பொறுத்தவரையில் வந்து சர்வானந்தா அவர்களுடைய தீர்ப்பு அவ்வகையிலே அந்த வடிவத்தில் வழங்கப்பட்டதுக்கு பிறகு 13ஆம் திருத்தத்தை ஒற்றையாட்சி முறைக்குள்ளே அதிகாரத்தை பகிர வைக்கிறதுக்கு இடமே இல்லை என்றதுதான் அர்த்தமே தவிர, அதை வைத்துக்கொண்டு அந்த ஒற்றையாட்சி தன்மைக்குள்ளே வைத்துக்கொண்டு நாங்கள் அதை முன்னுக்கு நகர்த்தவே முடியாது. ஆகவே ஒற்றையாட்சி தன்மை என்றதே இதிலிருந்து முற்றுமுழுதாக அட்டப்பட்டு இலங்கையுடைய அரசியல் கலாச்சாரத்தில் வந்து ஒரு அந்த சொற்பதம் பதிவு செய்யாத சோல்பரி அரசியலமைப்பில் கூட ஒற்றையாட்சியாக கருதப்பட்டிருக்கின்ற சூழல்ல அதில் இருந்து தமிழ் மக்கள் விடுவிக்கப்பட்டு ஒரு அதிகார பகிர்வை உறுதிப்படுத்துவதற்கு வந்து சமஷ்டி ஆட்சி என்ற சொற்பதத்தை பாவிக்காமல் விட்டால் நாங்கள் தொடர்ந்தும் ஒரு அரசியலமைப்புக்கு எங்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றினதுக்கு பிறகு நாங்கள் அதில் இருந்து மீள முடியாத அளவுக்கு வந்து கஷ்டத்துக்குள்ள மாற்றப்படுவோம்ன்றதுக்காக தான் இந்த சொற்பதங்கள் மிகவும் அவசியம் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை வைத்து பார்க்கும் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி, கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது யாருக்கு ஆதரவளிப்பது என்பவர்களே தங்களுடைய கட்சி தீர்மானம் எடுக்கின்ற செயல்முறையிலே கருத்தில் கொண்டதாக சொல்லப்பட்ட விடயம், இருதரப்பாலும் அதாவது
அனுரகுமார திசாநாயக்கவாலும் சஜித் பிரேமதாசாவாலும் இந்த 2016-19 செயல்முறையில் அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எடுத்துக்கொண்டிருந்த நிலைப்பாடு. அப்போ அதில் உங்கள் கட்சி சார்பில் பேசவல்ல, அரசியலமைப்பு விவரங்கள் பேசவல்ல தரப்பு குறிப்பிட்ட விடயம் வெளிப்படையாக சஜித் பிரேமதாசானுடைய மேனிஃபெஸ்டோவில், அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த அறிக்கைகளிலிருந்து நாங்கள் தொடர்ந்து பிரயாணிப்பதற்கானது இருக்குது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க இந்த செயல்முறையை நாங்கள் தொடர்ந்து செல்வதற்கான வெளிப்படையான வாக்குறுதி ஒன்று வழங்கப்படவில்லை. ஆகவேதான் நாங்கள் குறித்த வேட்பாளருக்கு ஆதரவளிக்கின்றோம் என்று சொல்லப்பட்டது. என்னுடைய கேள்வி, தற்போது அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கமும் 2016-19 செயல்முறையைத்தான் தாங்கள் முன்னகர்த்த போகின்றோம் என்று சொன்னால், இன்று நாங்கள் அந்த யோசனைகள் தொடர்பாக அறிகின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது குறித்த யோசனைகளை ஒரு அடிப்படையாக கொண்டு தமிழ் தரப்பு பேச்சுவார்த்தைக்கு போக முடியுமா? இதில் முக்கியமாக நான் நினைக்கிறேன், இந்த இடைக்கால வரைவு தொடர்பில் எங்களுடைய கட்சியினுடைய இப்போதைய பதிவு தலைவர் ஒரு 2-3 மாதங்களுக்கு முதல் சொல்லியிருந்தார். நாங்கள் அதை நாங்கள் தொட இல்லை, அதை இங்கே தள்ளி வச்சிருக்கிறோம், நாங்கள் அதை பற்றி பேச இல்லை. ஆகவே அதை இப்போ பேச வேண்டிய பொருளாகவும் இல்லை என்று நான் கருதுகிறேன். உண்டு. 2வது, இடைக்கால வரைவு 2017 செப்டம்பர் 21 வெளியில் வந்த பிறகு அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பாராளுமன்றத்தில் ஒரு இடைக்கால வரைவாக. நான் நினைக்கிறேன் சித்தார்த்தன் அவர்கள் இருந்தவர் பார்லிமெண்ட்டில். நான் பவராஜ் அன்னை நானும் ஒரு நாள் இதை பற்றி ஒரு முழுநேர விவாதம் ஒன்றும் செய்து நாங்கள் தனியொரு இடத்துல நாங்கள் அதை பற்றி ஆராய்ஞ்சினாங்க. அதில் உள்ள சரிவுளைகள் நிறைஞ்ச நேரம் நாங்கள் குறிப்பெடுத்து கொண்டு நாங்கள் அதில் வந்திருக்கிற இடைக்கால வரைவில் போலீஸ் அதிகாரம் என்ற வார்த்தைகள் எதுவும் இல்லை. அது பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்ற பொழுது சம்பந்தனையாக சொன்னவர், இது ஒரு இடைக்கால வரைவு தான், இறுதி வரைவு அல்ல. இடைக்கால வரைவையாவது முதல் நாங்கள் பேசுவோம், அதில் சேர்க்க வேண்டிய விஷயங்களை பிறகு சேர்த்து கொண்டு இறுதி வரைவில் ஒரு முடிவுக்கு போவோம். அதே போல் நிதி சம்பந்தமான விஷயங்களும் இந்த இடைக்கால வரைவில் எந்த இடத்திலும் தெளிவாக சொல்லப்படுகிறது. காணி சம்பந்தமாக அது மாகாணங்களுக்கான காணி அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் முதலாவது ஒரு இடத்துல குடியேற்றம் செய்கிறதாக இருந்தால் கூட அந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள், பிறகு மாகாணத்தில் உள்ளவர்கள், அதுக்கப்புறம் தான் ஏனியவர்கள். ஆனால் காணி சம்பந்தமான விடயத்தில் வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், கடலோர காவல் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம் இவையெல்லாம் இதுவரையும் எடுத்து வைத்திருக்கிற காணிகள் மாகாணத்தில் கொடுத்து தான் பெறுவார்களா என்றால் அது கேள்விக்குரிய. அதுக்கு ஒரு விதமான விடையும் இல்லை. அதுக்கும் சம்பந்தனையா சொன்னார், இது சம்பந்தமாக நாங்கள் சரி தொடர்ந்து பேச இருக்கிறோம். இது ஒரு இடைக்கால வரைவு தான். என்ன ஸ்ரீயானந்தங்கள், இது ஒரு இடைக்கால வரைவு தான். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அதை அந்த நேரத்தில் எதிர்கொண்டிருந்தவர். ஒரு இறுதியான மக்களுக்கான அரசியல் தீர்வு அல்ல அதை. அதே நேரம் 2021 கோத்தபாய இருந்த பொழுது அவர் கொண்டு வந்த அரசியல் குழுவுக்கு முன்னாலேயும் எங்களுடைய கட்சி, குறிப்பாக சித்தார்த்தன் அண்ணன், அடைக்கல்நாதன், சம்பந்தனையா, இபிஆர்எல் சார்பாக தான் நீங்கள் சைன் பண்ண எனக்கு தெரியாது, சைன் பண்ணி இல்லை இந்த 3 கட்சிகளும் சைன் பண்ணி ஒரு தீர்வு திட்டம் ஒன்று வழங்கப்பட்டது. அந்த தீர்வு திட்டம் இதை விட கொஞ்சம் முன்னேற்றமாக எங்களால் கொடுக்கப்பட்டது இருக்கு. அப்போ இதை தாண்டி நாங்கள் போயிட்டோம் அடுத்த கட்டத்துக்கு. இதை விட இன்னும் பல விஷயங்களை சேர்க்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய கட்சி சார்ந்து வரப்போகிற பேச்சுவார்த்தைகள்லையோ அல்லது நாங்கள் பேச போகிற அரசியல் உரிமை விடயங்கள்லையோ இதை ஒரு பேசிக்காக தளமாக நாங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ஆகவே முடிகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல தடவைகள் பல இடங்களில் சொல்கிறோம், நானும் என்னுடைய விளக்கங்களில் சொல்கிறோம், நாங்கள் அதிகமாக தமிழ் தேசியத்தோடு நிற்கிற கட்சிகள் சிவில் சமூகங்களுடைய கருத்துக்கள் உள்ளீர்க்கப்பட்ட ஒரு பொதுவான ஆவணத்தை நாங்கள் இப்பொழுது வைப்பது தான் கால பொருத்தமானது. இது நாங்கள் கட்சி சார்ந்ததோ அல்லது நபர்கள் சார்ந்ததோ அல்லது எங்களுடைய விருப்பங்களுக்காக வரைந்த வரைவுகள் என்பதோ அல்ல. உங்களுக்கு தெரியும், இந்த இடைக்கால வரைவில் கூட கட்சிகளுடைய உசாத்துணைகள் உண்டு.
அந்த 12வது அத்தியாயம் அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். அதில் ஜேவிபி தன்னுடைய கருத்துக்களை வச்சிருக்கு. அவர்கள் கிட்டத்தட்ட அதில் அரைவாசி விஷயங்களை ஏற்றுக்கொள்ளேன். 2 மாகாணங்கள் விரும்பினால் ஒன்று சேரலாம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர, ஆனால் அது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட மாட்டாது என்பது வரையறுக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு சாத்தியமான விஷயம். ஆகவே அந்த இடைக்கால வரைவு என்பது ஒரு விவாதத்துக்கு எடுக்கப்பட்ட பொருளே தவிர அது இறுதி வரைவல்ல. நான் இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட 34 நிமிஷங்கள் 2017ஆம் ஆண்டு இந்த விவாதம் நடந்த பொழுது ஒரு நாளில் நான் பேசியிருக்கிறேன் பார்லிமெண்ட்டில். சம்பந்தனையா நான் பேசி முடிக்கிற பொழுது அவருக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லி நான் திரும்பவும் தொடர்ந்து பேசினேன். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரைவை ஒரு தளமாக வைத்து கொண்டு போய் இதற்கு பிறகு ஒரு வரைவு நாங்கள் இதை விட காத்திரமாக வழங்கியிருக்கிறோம். இன்னும் நாங்கள் சிவில் சமூகங்கள் ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து, எனவே இப்போ வெளியில் இருக்கிற பல நாடுகளின் தூதுவர்களோ அல்லது நாடுகளோ சந்திக்கிற பொழுது கூட அவருடைய கருத்து, ஏன் நீங்கள் தமிழ் தரப்புகள் ஒன்றாக ஒன்றை வைக்கிறீர்கள் இல்லை, ஏன் நீங்கள் ஒன்றா சொல்கிறீங்கள் இல்லை அப்படின்னா, நாங்கள் ஒன்றா சொல்லக்கூடிய சிலவளை எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஆள் இருக்கலாம், மற்றவர் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், இன்னொரு இடையில் இருக்கலாம், எல்லாருமாக சேர்ந்து ஒன்றை நாங்கள் வைக்கிறதுக்கான முயற்சியை செய்வதற்கான ஒரு தளம், அதுக்கான காலமும் உருவாகுது என்று நான் கருதும். இயன்றவரை சுருக்கமாக உங்களோட பதில மக்களின் எதிர்பார்ப்பு கூடி சென்றால் அரசாங்கத்தால ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டி வரும். அந்த எதிர்பார்ப்பை கூட்டுறதுக்கு மக்களின் அறிவு முக்கியமா? அப்படி என்றா இந்த எம்பிசடர்ஸ் எல்லாம் எத்தனையோ பேர் வரைக்க இவ்வளவு காலம் நீங்கள் ஏன் எங்களுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொடிகளையும் கான்ஸ்டிடியூஷன் பொடியங்களையும் வெளிநாடுகளுக்கு இவ்வளவு இடங்களுக்கு அனுப்பி ட்ரெயின் பண்ணி திருப்பி கொண்டு வந்து ஒரு 30-40 பேரைகளுக்கு முன்னுக்கு வைக்கலாத வேலை செய்து கொண்டு இப்பவும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க உங்களோட டைம். யுவர் அகாடமி யூஸ்வலா ப்ரொடியூஸ் இந்த பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் போய் கான்ஸ்டிடியூஷனல் பாலிசிஸ் அண்ட் டிவல்யூஷன் பாலிசிஸ் policy making பத்தி எல்லாம் படிச்சிருக்க வேணும். இது ஒன்று நடக்க இல்லை. So don't continue creating another institution which is a dormant institution. Start working, and that work is about mobilizing people and creating a people-based institution. Number one. Number two, how do we empower the community? எங்களோட பிள்ளைகள்ல வெளிநாடுகளுக்கு அனுப்பி இந்த சுவிஸ் எம்பசிக்கு அனுப்பணும். இது நாளைக்கு தொடங்கணும். We have to send them to learn about all the importance of constitutions and policy making and things like that, so that by the time they come, they can stand up and talk, not bluff like what you are doing now. Thank you. நான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக ஒரு கேள்வி சுருக்கமாக நான் கதைக்க விரும்புகிறேன். குருவர் அவர்கள் திரு கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீர்கள், நியாயமான ஒரு கேள்வி. அதாவது இந்த லேபிள் பெயர் பலகை சம்பந்தமான பிரச்சனை, அது தவிர்த்து உள்ளடக்கம், அரசியல் தீர்வுக்கான உள்ளடக்கம் தான் எங்களுக்கு பிரதானமானது என்பதை மையப்படுத்தி ஒரு கேள்வியை அவரிடம் கேட்டிருந்தீர்கள். அதை அவர்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றதை கேட்டுக்கொண்டு நான் ஏன் அதை சொல்றேன் என்று சொன்னால், இந்த பொறுப்பு கூறல் சம்பந்தமாக இங்கே கதைக்கப்பட்டது. பொறுப்பு கூறல் உண்மையாக இந்த பெயர் பலகை சம்பந்தமாக நாங்கள் கதைத்து வந்து இன்றைக்கு பல கட்சிகள் இன்றைக்கு 13ஆம் திருத்த சட்டத்தை பற்றி ஒன்று கூடி கதைத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல விடயம், நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்ட அந்த விடயம் அன்றைக்கே எல்லாரும் சேர்ந்து அதை வலியுறுத்தி இருந்தால் பொறுப்பு கூறல் விடயத்தில் வந்து தமிழ் கட்சிகள் விலத்தி கொண்டிருக்கிறார். சரிதானே? கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சரிதான் அவர்கள் சொன்ன மாதிரி அதுதான் எங்களுடைய கட்சியின் கொள்கையும். பிரிட்டிஷ் ஒற்றையாட்சி நாடு, அந்த நாட்டில் சமஷ்டிக்குரிய அம்சங்கள் இருக்கிறது. பெயர் தான் அங்க வந்து ஒற்றையாட்சி. ஆனால் ஸ்கொட்லாந்து, அயர்லாந்து எல்லாம் வந்து எத்தனையோ 200 வருடங்களுக்கு முந்தைய போராட்டங்கள் அந்த நாடுகள் அங்கே கரைந்து, அதாவது பிரிந்து போறதுக்கான ஒரு உரிமையோட பிரிந்து போறோம் என்று சொன்ன உடனே நாங்கள் பிரிந்து போக மாட்டோம் என்று சொல்லி அந்த ஒற்றை ஆட்சிக்கு இணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக புதிய அரசியல் யாப் என்று சொல்லி தயவு செய்து காலத்தை இனியும் கடத்தி நாங்கள் பின்னுக்கு போகக்கூடாது. புதிய அரசியல் யாப்புக்கு 3-2 கிடைக்காது, அல்லது சர்வஜன வாக்கெடுப்பிலையும் எங்களுக்கு ஆதரவு கிடைக்காது. காரணம் என்று சொன்னால், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை உள்வாங்கப்பட்ட ஒரு அரசியல் புதிய அரசியல் யாப்பு கடைசி வரையும்
ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி தேடிக்கொண்டு நிற்காமல் உலக நீதியின் படியில இதில் எழுதியிருக்கக்கூடிய செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுய நிர்ணய உரிமை என்பது எங்களோட மக்களுக்கு என்ன தேவை என்பது மக்கள் தீர்மானிக்கணும். கட்சிகளோ தலைவர்களோ காத்த அதிகாரம் இல்லை. அவ்வாறான பொதுவாக்கத்தை நோக்கி ஏன் தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு செல்லக்கூடாது, இலங்கைக்குள்ள தீர்வு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கூட கருத்தாக ஒன்று முதலாவது இந்த சப் கமிட்டி, சென்ட்ரல் ஃபெப்ரவரி சப் கமிட்டியில் விமல் ரட்நாயக்காண்ட ஸ்டாண்டை பற்றி கதைச்சோம். அன்றைக்கு அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் வந்து அன்றைக்கு அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் வந்து அந்த நேரம் இருந்த அரசியல் சூழல், அந்த நேரம் அதிகாரத்தில் இருந்தவர்கள் விதமான விடயங்களை கருத்தில் கொண்டு எடுத்திருக்காங்க. இன்றைக்கும் அதே ஸ்டாண்ட் கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இப்போ ஏன் நான் சொல்றேன் என்றால் 1977ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் சந்திரிகா மண்டான் கொண்ட அந்த ப்ராசஸில் ஜேவிபி கொடுத்த எத்தனையோ ப்ரப்போசல் என்ன இருக்குது. அது ஒன்று சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ் மொழியாட்டம் நடத்தப்படாட்டி, இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி அந்த ஆஃபீஸர்ஸுக்கு எதாவது சாய் பண்ணணும் கூட கொண்டு வெரி சந்திரிகா அம்மையாராக கொண்டு வந்த ப்ரப்போசலுக்கு மேலதிகமாகும். ஸோ அந்த என்பிபிஎல்ல ஜேவிபி. ஸோ அதால ஜேவிபி செய்யாத முடிவுக்கு நாங்கள் எடுக்காம இந்த கேள்விக்கு வர நீங்கள் முதலாவது எடுத்த கேள்வி, அதாவது இந்த 2017ஆம் ஆண்டு அந்த இதில் ஐக்கிய ராஜ்ய சொன்னது போல பொருளடக்கமா இல்லை லேபல் ஆண்டதில் ஒன்றிய நீங்களும் சட்டத்தரணி ஒரு பொருள் கோடல் இருக்குது. எந்த ஆக்டிலையும் பொருள் கோடல் இருக்குது. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஏக்கிய ராஜ்யவோ ராஜ்யம் என்னென்ன அதுக்கு பொருள் கோடல் கொடுக்கப்பட்டது. பொருள் கோடலத்தை நீங்க விவாத பொருளா ஆக்கப்படுமே ஒழிய அது லேவலையா இல்லை. யூ மிஸ்டேக் பாயிண்ட். பொருளடக்கம் சரி, பொருளடக்கத்துக்கு மேலதிகமாக அந்த சொல்லப்பட்ட இது வந்து நாங்கள் ஆக்ஸ்போர்ட் இந்தியா இருக்கிற அரசியலமைப்புக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிக்கு போகலாம், இல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிக்ஷனரிக்கு போகலாம். பட் இங்க தேச பொருள் கோடல் அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய லேபர் வச்சு இல்லைன்ற தமிழ் கட்சிகள் அல்லது தமிழர்கள் ஒரே தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று பலரும் கருத்துரைகள் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான பொறிமுறை என்ன? 5 கட்சிகள் சொன்னால் என்ன செய்ய போறோம்? எது என்னுடைய தீர்வோட நாங்கள் போக போகின்றோம், எதை நாங்கள் முன்வைக்க போகின்றோம்? ஆகவே இதுல சிவில் சொசைட்டி ஒரு தீர்வை, தமிழ் மக்களுக்கான தீர்வை முன்வைக்க வேணும். அதுக்குள்ள கட்சிகள் அதை பற்றி அதை ஏற்றுக்கொண்டு ஒரே குடைக்கு எல்லாரும் வர வேணும். அதற்கான ஒரு பொறிமுறையை செய்யலாம் என்று என்னுடைய ஆலோசனையை முன்வைக்கிறேன். இலங்கையில எந்த கொழும்பு அரசாங்கமும் இதுவரை காலமும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தது கிடையாது, இனியும் தீர்க்க போறது இல்லை. 47 இருந்து இன்று வரைக்கும் பல ப்ரொபோசல்கள் தமிழ் கட்சியினால் வைக்கப்பட்டிருந்தது, ஆனால் எல்லாம் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் இந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த தமிழ் மக்கள் கொடுத்த விலை என்பது அதிகம். லட்சக்கணக்கான மக்கள் உயிர் போயிருக்கு, சொத்துக்கள் இருக்குது, நல்ல போயிருக்கு. இவன் 13வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில வரவழைக்கப்பட்ட இந்திய ராணுவமே 2000 பேரை கொலை செய்தார். சந்திரிகா ஆட்சி காலத்துல நாங்கள் வங்கி கோடி பலரை படுகொலை செய்த செம்மணிப்புதவர்களையும் அதுதான். அதே மாதிரி மஹிந்த ராஜபக்சவனுடைய வருகைக்கும் ஒரு ஆதரவு இருந்தது. இங்கே அவர் பெறுவார், ரணிலுக்கு வாக்களித்தார், தீர்வு கொடுக்க மாட்டார், அவருக்கு வாக்களித்தார் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் மஹிந்த ராஜபக்ச 2009 வரையும் நடத்தி கொடுத்த படுகொலை சரி. இந்த ஜேவிபி சுரேஷ் பிரகாஷ் திரும்ப திரும்ப சொல்றார், அவர் இடதுசாரி, ஒரு காலம் இடதுசாரி. அவர் அனுகுமார் ஜனநாயகம் சொல்லியிருக்கார், நாங்கள் இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கிடையாது. அவரை தொடர்ச்சியாகவே 30 வருஷத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்று வரையும் மாகாண சபை பிரித்தது மட்டும் இல்லை, யுத்தத்துக்கு முழு ஆதரவாக இருந்தது. யுத்தம் முடிஞ்ச பிறகு அவர் சோக அவசியம் சொன்னார்,
இந்த நிலைமையில நீங்கள் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர வேணும், அதற்குள்ள தமிழர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமா? இது ஒரு இனவாத கட்சி தான் ஆட்சி அமைக்கும், எவ்வாறு சாத்தியமா? இதுக்கு பிறகு வேற அழிவுக்கு யார் பொறுப்பு? தமிழுடைய விடுதலை போராட்டம் சார்பாக ஏராளமான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இது ஒரு இருக்கிற பிரச்சனை பூனைக்கு யார் மணி கட்டுறது. ஸோ இன்றைக்கு நீங்கள் இந்த சட்டத்துறையில் ஒரு மணியை கட்டியிருக்கிறீங்க, அது தொடர்ச்சியாக ஒழிக்க வேண்டும் சொல்லி மனசால வாழ்த்துறேன். இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டுன்னா, முதலாவது பிரச்சனை தமிழுடைய தீர்வு என்ன என்பதை இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒவ்வொரு கொள்கையோடும் ஒவ்வொரு தீர்வு திட்டங்களோடும் இருக்கிறார்கள். முதல்ல இந்த அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து தமிழருக்கான இறுதி வரைவு என்பதை தீர்மானிக்க வேண்டும். அந்த தீர்வை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் அந்த தீர்வை மக்கள் மயப்படுத்த வேண்டும். மக்கள் அந்த தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்வு தான் தமிழருடைய இறுதியான தீர்வு என்பதை எந்த மேசையிலே எந்த அரசியல் கட்சிகள் எந்த நாட்டிலே எந்த நாடாளுமன்றங்களோ அது ஜெனீவாவோ எங்கேயோ போய் பேசினாலும் தமிழருடைய லோகோபித்திய தீர்மானம் தீர்வு, தமிழுடைய எதிர்கால இருப்புக்கான தீர்வு, இதுதான் எங்களுடைய இறுதி தீர்வு என்பதை முதல் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதிகுச்ச தீர்வு என்ன, அதி குறைந்த தீர்வாக எந்த தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இன்று இருக்கக்கூடிய நிலையிலே இங்கே 30 கட்சிகள் இருக்கின்றன. 30 கட்சிகளுக்கு 30 அரசியல் கொள்கை இருக்கிறது, அரசியல் கோட்பாடு இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் ஒரு சேரே முதலே ஒருங்கிணைத்து கொண்டு வரும் பட்சத்தில் தான் தமிழருக்கான தீர்வு என்பது சாத்தியமாகும். கலைத்துக் கொண்டிருக்கு வெல்வதற்கு என்னுடைய மக்கள் எண்ணிக்கை அத்தியாவசியமானது. நீங்கள் தீர்வு பேச்சுகளை நீங்கள் தீர்வு வருகின்ற போது அதை அனுபவிப்பதற்கும் அல்லது எங்களை நாங்களே ஆழ்வதற்கும் இனத்தொகை புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்றும், இரண்டாவது இனத்தொகை குறைந்து கொண்டிருக்கிறது. அதை அதிகரிப்பதற்கும் இருக்கின்ற இனத்தொகையை தக்க வைப்பதற்கும் உங்களிடம் ஏதாவது பொறுமை இருக்கிறதா? கட்சிகளும் சரி எங்களுடைய அரசியல் செயல்பாடுகளும் சரி இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். இன்றாவது பிரித்துக் கொள்ளாவிட்டால் நான் நினைக்கின்றேன் இந்த நிலையத்தின் ஆவணப்படுத்தல் மட்டுமே எஞ்சியிருக்குமே ஒழிய மக்கள் இங்கே இருக்க மாட்டார்கள். இரண்டாவது விடயம், 2016 தீர்வு திட்டம் கிடைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்கள் பேரவை ஒரு தீர்வு திட்டத்தை பெரும்பான்மையான கட்சிகளின் ஆதரவுடன் மக்களுடைய பங்கேற்றுடன் முன்வைத்திருந்தது. அது பல இடங்களிலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதை ஏன் மறந்து விடுகிறோம்? நன்றி. 9 வரைக்கும் ஒரு கொள்கை ஒரு முடிவு அந்த இனத்துக்கான தேடலும் உண்டாதான் இருந்தது. அது 2009 வரைக்கும் அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு ஸ்மிருதியா சொன்னார் ஒரு கட்சியிலும் ஒரு கொள்கைகள் ஒரு அறிக்கைகளை கொடுக்குறோம். தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனையே உண்டுதான். நீங்கள் ஏன் வேற வேற கொள்கைகள் வேற வேற தீர்வுகளை கொண்டு வார்கள்? இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய பயணங்கள் கட்சி சார்ந்த அரசியலாகவும் தலைமைத்துவம் சார்ந்த பயணங்களாகவும் இருக்கிறார்கள். நாங்கள் யோசிக்கிறோம் சொன்னால் இப்போ கட்சியிலும் அப்படித்தான் இருக்கு. ஆனால் இப்போ இந்த விடயத்தை நீங்கள் பொதுமக்கள்கிட்ட சிவில் சமூகத்திட்ட கொடுத்து போட்டு அரசாங்கம் தார அந்த பண்டை எடுத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு கிராமங்களுக்கு நீங்கள் வேலை செய்தால் இந்த சிவில் சமூகங்கள்கிட்ட ஒரு தீர்வை கொடுத்து அந்த சிவில் சமூகம் ஒரு முடிவெடுக்க தமிழ் மக்களுடைய தீர்வை சிவில் சமூகம் கொண்டு ஏன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற கட்சிகள் என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்பட்டவங்க தான் இருக்கிறோம். தமிழ் மக்களுக்கான தீர்வை பற்றி சில விஷயங்களை நீங்கள் கதைச்சாலும் அடி மேனதில் உங்களோட கட்சியும் உங்களோட தலைமத்துவங்களும் உங்களோட போட்டிகள் தான் இன்றைக்கு தலை தூக்கி இருக்குது. நீங்களா இல்லைன்னு சொல்லல. ஏன்னு சொன்னால் இந்த பயணத்துக்குள்ள நாங்கள் கிட்டத்தட்ட 45 வருஷமா பயணிச்சு கொண்டிருப்போம். 87 ஆண்டு இந்த ஒப்பந்தம் எழுதாக்க நான் நாவக்குழி நின்றேன். சரியா? இந்த 38 வருஷமா நாங்கள் 13வது திருத்த சட்டத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கோம். 2 தடவை ஒன்று வேண்டாம் ஒன்று வேணும் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் 13வது திருத்த சட்டத்தை பற்றி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதை செய்யும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்களுக்கு கேட்கப்படும். இதை கதைக்காக வருவது என்ன பொறுத்தவரை உங்களுக்குரிய நேரத்தை மிச்சப்படுத்தல. அந்த 13வது திருத்த சட்டத்தை பற்றி நீங்கள் கதைத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய நேரத்தை வீண் விரயமாக்குங்கள். தயவு செய்து அதை விட்டு போட்டு சிவில் சமூகத்திட்ட நீங்கள் உங்களோட கொள்கையை கொடுங்க. அது சில முடிவெடுக்க வேலை செய்யணும். அப்படியே நிலவை கண்ணப்பட்டு கொண்டு போகிறோம். நான் கதைக்கிறது சரியா பிள்ளையோன்னு எனக்கு தெரியல. என் மனதில் இருக்கிற விஷயம் இதுதான். நன்றி.
காலத்தில் சொன்ன ஒரு வேர்டை கோட் பண்ணி ஆயுத போராட்டத்தை இதில் இருக்கிற பெரும்பாலான நீங்கள் முன்னெடுத்த முடியும். அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் சொன்ன விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த ஆயுத போராட்டம் நடைபெற்றிருந்தால் எங்களுக்கு இடையிலான சகோதர முரண்பாடுகள் வந்திருக்காங்க. அந்த நேரம் ஒரு கொள்கை தெளிவின்மை இருந்ததோ நேரம் மத்தியில் என்ற சந்தேகம் எனக்கு இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை சொல்லுகிற இந்த அரசியல் தீர்மானம் பெற்று தந்தால் கூட அதை வாழப்போகிறவர்கள் இளைஞர்கள். எங்களுடைய இந்த அரசியல் தீர்வு சம்பந்தமான நிலைப்பாடு என்ன, எங்களுடைய தேவை என்னன்றதை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இப்ப செய்து கொண்டிருக்கிற நடவடிக்கை என்னன்றதை நான் அறிய விரும்புகிறேன். இந்த நிகழ்வுக்கு அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்த போது 2016-19 செயல்முறையிலே மிக சிறப்பான வெளியீடு மத்திய மாகாண உறவுகள் தொடர்பான உபகுழுவினுடைய அறிக்கை. மிக காத்திரமாக பல விடயங்களை முன்வைத்தது. அது தொடர்பாக அடையாளம் கொள்கை ஆய்வுக்கான நிலையமும் அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு அறிக்கையை நாங்கள் அந்த நேரத்தில் விட்டிருந்தோம். அதிலே குறிப்பாக ஆளுநர் நியமனமானது முதலமைச்சரனுடைய கன்கரன்ஸ் ஏற்போடுதான் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஏற்பாடு, ஒருங்கிய நிரல் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு, என்னை பொறுத்தவரையில் அதிமுக்கியமாக மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் பிரதிப்பிரதம செயலாளர்களாகவும் துணை பிரதம செயலாளராகவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் மாகாணத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஏற்பாடு. திரு தவராசா அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். இந்த முன்மொழிகளில் அவருடைய பங்களிப்பு முக்கியமானது என்று நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் அந்த அறிக்கையில் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதம அரச கொரோடா, பிரதம மந்திரிக்கு அடுத்த நிலையில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய பிமால் ரட்நாயக்க ஒரு உறுப்பினராக இருந்தார். அந்த அறிக்கையில் அவர் சேர்ந்து கொள்ளாமல் தமது கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஸ்டியரிங் கமிட்டி வழிநடத்தல் குழுவுக்கு அறிவிப்போம் என்று அவர் அந்த அறிக்கையில் சேரவில்லை. திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேட்டார், சுவிஸுக்கு போயிட்டு வந்ததுக்கும் கேட்ட கேள்விக்கும் என்ன சம்பந்தம் என்று. ஆனால் சுவிஸில் வச்சுத்தான் இல்லை நாங்கள் இதைத்தான் தொடரப்போகிறோம் என்று சொன்னால் ஜேவிபி 2016-19 ப்ராசஸில் ஒன்றில் எதிர்த்தது அல்லது மதில் மேல் பூனையாக இருந்தது. நான் ஏன் எதிர்த்தது என்று சொல்கிறேன் என்றால், இடைக்கால அறிக்கைக்கு தனியாக அவர்கள் வழங்கின அறிக்கையில் மாகாணத்தினுடைய ஆளுநர் அப்படியே வைத்திருக்கப்பட வேண்டும் என்றவாறான கிட்டத்தட்ட 13ஆம் திருத்தத்தில் தற்போது இருக்கக்கூடிய மாகாணத்துக்குரிய கெடுபிடிகளை இல்லாமல் செய்வதற்கு தாங்கள் எதிர் என்ற அறிக்கை அவர்கள் தனி அறிக்கையாக அனெக்ஷராக அந்த ஸ்டியரிங் கமிட்டியில் வந்திருந்தது. எங்களுக்கு அறிவூட்டும் விதத்தில் திரு சித்தார்த்தனோரிடம் நான் கேட்பது, 2016-19 செயல்முறையில் நீங்கள் பங்கு பற்றிய அனுபவத்தில் அதில் ஜேவிபியினுடைய அப்போதைய நினைக்கிறேன் அப்போ அவர் பிரதம எதிர்க்கட்சி புரோடா திரு அனுரகுமார் டிசநாயக, தற்போதைய ஜனாதிபதி வழிநடத்தல் குழு உறுப்பினராக இருந்தவர், பிமால் ரட்நாயக்க சப்கமிட்டி அண்ட் சென்டர் பெரிபெரி ரிலேஷன்ஸ் இருந்தவர். அதில் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை வைத்து கொண்டு ஜேவிபியிடமிருந்து அல்லது அதனை உள்ளடக்கிய என்பிபியிடமிருந்து இந்த அவர்கள் அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கின்ற இந்த வேளையில் எதனை எதிர்பார்க்கலாம் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்து. அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக அந்த அறிக்கை மத்தி பெரிசரை இந்த அறிக்கை சிறப்பாக இருந்தது என்று குருவர் கூறினார். அதற்கு நன்றி. அதே போல் பலர் அதை கூறியிருக்கின்றார்கள். அந்த அறிக்கை சிறப்பாக வந்ததற்கு முக்கிய காரணம் இந்த முன்னால் இருக்கிறார் தேவராஜா. அவருடைய ஒத்துழைப்பு, அவருடைய முழுமையாக அதை உருவாக்குவதிலே அவர் மிக நீண்ட நேரமாக உழைத்ததை உருவாக்கியிருந்தார். அதே போல வேறும் பலர் மற்ற கட்சிகளை சேர்ந்த பலரும் அதற்கான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இன்புட்ஸையும் போட்டிருந்தார்கள்.
அது மாத்திரமல்ல, அதை விட நாங்கள் இந்த மற்ற மாகாணங்களை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர்கள், கூடுதலாக எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களுடன் பல கலந்துரையாடல்கள் நிகழ்த்தி அதன் அடிப்படையிலே தான் அந்த அறிக்கை கொண்டு வரப்பட்டது. நீங்கள் கேட்ட கேள்வி பிமல் ரத்நாயக்கா அல்லது பெரிய சொல்லுவோம் பிமல் ரத்நாயக்கா ஜேவிபி, அதை நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் அதுக்கு என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் அவ்வளோ பெரிய சம்பந்தம் இல்லை என்ன. ஆகவே ஜேவிபி தான். ஆகவே ஜேவிபி அவர் நான் நினைக்கிறேன் 1-2 கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் தாங்கள் தனியாக ஒரு அறிக்கை கொடுத்ததாகும் எங்களிடம் சொல்லி அவர்கள் வருவதில்லை. அதே போல் கம்மம்பிள்ளை, புதிய கம்மம்பிள்ளை, பிமல் பீல்வன்ஸ், இந்த இருவருமே அதை முழுமையாக நிராகரித்து தாங்கள் அதிலே பங்கு பெற்ற போவதில்லை என்றும் அவர்கள் கேட்டுமிருந்தார்கள். தங்களுக்கு பதிலாக வேறு ஆட்களை நியமிக்கும்படியும் கூட அதே நேரம் தாங்கள் பிரிம்பாக ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார்கள். ஆகவே அவர்களை பொறுத்தமட்டில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது அந்த அறிக்கையிலே கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. ஆகவே அவர்களுடைய நிலைப்பாடு என்னை பொறுத்தமட்டில் நான் தனிப்பட்ட முறையில் கூறுவதென்றால், நேரடியாக இந்த பெரும்பான்மை அரசியல் தலைவர்களுடன் அல்லது அந்த முக்கியமானவர்களுடன் நேரடியாக பழகக்கூடிய கலந்துரையாடக்கூடிய சந்தர்ப்பம் பிரசிடென்ட் பிரேமதாசாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரை என்னுடைய அறிவு எந்த ஒரு சிங்கள தலைவரோ நேரடியாகவே சொல்லுவோம் அல்லது அடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடியவர்களோ ஒரு அதிகாரப்பர விழாக்களை அதிகம் ஒரு நியாயமான தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அதிகாரப்பர விழாக்கை கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்றே நான் கருதுகிறேன். அதுதான் இந்த பிரச்சனையை நீண்டு கொண்டு போவதற்கான காரணம் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் கூறினீர்கள் அந்த 72 தமிழர் கட்சியுடைய அந்த அப்போது இருந்த அரசியலமைப்பு சபையிலே அவர்கள் கொடுத்த பிரேரணை சம்பந்தமாக அதை கூட அந்த நேரம் கூட திருமதி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா சில விஷயங்களிலே ஒத்துக்கொள்ளலாம் என்று சிந்தித்தாலும் கூட அப்போது இருந்த ஃபிலிக்ஸ் ஜாஸ் பண்டாரநாயக்கா அதை முழுமையாக, ஏனென்றால் அவருடைய கண்ட்ரோலிலே தான் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்கள் இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அதிலே கொஞ்சம் கூட செய்ய முடியாமல் போனது. ஏனென்றால் அப்போது தமிழரசு கட்சி நீங்கள் கூறியது போல பல விஷயங்களிலே இறங்கி வந்து ஏற்றுக்கொள்ளலாம், ஏதாவது கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தபோது கூட அதை செய்ய முடியாமல் போனதற்கு ஃபிலிக்ஸ் ஜாஸ் பண்டாரநாயக்காவும் ஒரு காரணம். அது அவர் தான் தனியே இல்லை, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா சிந்தால் செய்திருக்கலாம் என்பதை எனது தந்தை என்னிடம் கூறியும் இருக்கின்றார். ஆகவே அன்று தொடக்கம் இன்று வரையும் பார்க்கின்ற போது நிச்சயமாக சிங்கள தலைமைகள் ஒரு நியாயமான தீர்வை தருவதற்கு தயாராக இல்லை என்றே நான் கருதுகிறேன். இந்த ஏக்கிய ராட்சிய அல்லது ஒற்றையாட்சி அல்லது ஒருமித்த நாடு, இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்த பிரேரணையில் இருக்கின்றது, அவர்களுடைய இந்த இடைக்கால அறிக்கையில் இருக்கின்றது. அப்போது நான் கேட்டேன், ஏக்கிய ராட்சிய தான் கூட்டு ஆட்சி அல்லது என்று நாங்கள் தமிழிலே கருதுவோமாக இருந்தால், சிங்களத்திலே ஏக்கிய ராட்சிய கூட்டு ஆட்சியை தான் கூறுகிறது என்றால் நாங்கள் ஏன் இவ்வளவு நாளும் சண்டை பிடிச்சினார், பெரிய கதைச்சியே இருக்க தேவையில்லை, பிரச்சனையை முடிஞ்சதே என்று. அதற்கு சரியான பதிலை சிங்கள தரப்பில் எது வருவதை தரவில்லை. நான் அந்த நேரத்தில் கேட்டேன், பலரை கேட்டேன். அந்த நேரத்திலே மிக முக்கியமான தலைவர்களோடு கேட்டிருக்கின்றேன். அவர்கள் அதை சிரித்து சமாளித்து விட்டு சென்று விட்டார்கள். அதிலிருந்து ஒன்று மிக தெளிவாக தெரிகின்றது. சந்த செல்வநாயகன் சொன்ன மாதிரி கடவுள் தான் காப்பாற்றவன் மட்டும் இந்த இவ்வளவு மிகப்பெரிய யுத்தத்தை தமிழ் மக்கள் நடத்தி மிகப்பெரிய அளவிலே எல்லாம் சர்வதேச ரீதியாக இன்று இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களும் எவ்வளவோ முயற்சித்தும் இங்கு இருக்கக்கூடியவர்களும் முயற்சித்தும் நடக்கவில்லை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி அனைவருடைய மனத்திலேயும் இருந்து கொண்டிருக்கும்.
சம்பந்தனர் சொன்னார். சம்பந்தனர் அந்த நேரத்திலே அடிக்கடி அறிக்க விடுவார், தீபாவளிக்கு வரும், தைப்பொங்கலுக்கு வரும் என்று. நானும் அந்த ப்ரோசஸிலே இருந்தபடியால் எனக்கும் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. என்னையும் கேட்க தோன்றிச்சு, இப்போ இப்படி சொல்கிறார், இப்படி வருமோ. ஆகவே எனக்கு ஒரு தேவை இருந்தது, அவரை கேட்க ஒன்று. நான் அவரை கேட்டேன், அண்ணன் நீங்கள் இப்படி சொல்லி கொண்டிருக்கீங்களா, இது எங்களுக்கு உள்ள பிரச்சனையாக கிடக்கேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி நீர் எதையும் சொல்லி போட்டு போகலாம். நான் இந்த ப்ரோசஸில், இந்த செயற்பாடிலே மிக முக்கியமாக தமிழ் தரப்பிலே இருந்து செயற்படுகின்ற நான் நம்பிக்கை ஈனமாக கதைத்தால் அந்த ப்ரோசஸை நான் எடுத்து செல்லக்கூடாது, செல்லவும் முடியாது. அந்த பதிலே இருந்து நான் ஊகித்துக் கொண்டேன், அவரை நம்பல, ஆனால் அதை சொல்லாமல் கொண்டு போகிறார் என்று. அப்போதே நான் ஆனால் அன்று சொல்லவில்லை என்று எல்லாம் முடிந்து விட்டதாக சொல்லலாம் என்று சொல்லுகிறேன். அவரிடம் நான் பல விஷயங்கள் இதில் சம்பந்தமாக நான் கேட்பது உண்டு. பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட தமிழர் தரப்பிலே அனைவரும் எவராக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், மிக நேர்மையாகவே இந்த பிரச்சனையை பார்த்தார்கள். ஒரு நியாயமான தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதிலே அக்கறையாக இருந்தார்கள். ஆனால் அன்று தொடக்கம் இன்று வரையும் போராட்ட காலத்திலும் கூட, இதுக்கு உதாரணமாக சொல்வதென்றால் நாங்கள் பார்ப்பது இந்த காலங்களிலே சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்கள் ஒரு நியாயமாக நடந்தார் என்று, தீர்வை தருவதற்கு முயற்சித்தார் என்று. என்னை பொறுத்த மட்டில் ரணிலும் ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று அக்கறையாக இருந்தார் என்று நான் நம்புகிறேன். அது அவர் வேறு காரணங்களுக்காக ஒரு தீர்வை கொண்டு வந்து இந்த சனியினர் பக்கத்தில் வச்சுட்டு நாட்டை முன்னேற்றுவோம் என்று அவர் யோசித்திருக்கின்றார். சந்திரிகா அவர்களை அவர் ரிட்டையர் பண்ண பிறகு இந்திய தொலைக்காட்சி ஒரு தொலைக்காட்சியிலே கேட்டார்கள், இப்போது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்து நீங்கள் கொடுத்த அந்த ப்ரொபோசலை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீர்களா என்று. அவர் அதற்கு சொன்ன பதில் பெர்ஹாப்ஸ் லெஸ் என்று. அது ஏன் என்று கேட்டதுக்கு இப்போது புலிகள் இல்லையே என்று சொன்னேன். அதிலிருந்து ஒன்றாக தெரிகின்றது, ஒரு 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 நாங்கள் தொடர்ந்து அடித்து கொண்டிருங்கோண்ட மீனிங்கத்தான் அவர் சொல்லியிருக்கா அவரோட. அந்த ஆகவே அது மிக தெளிவாக தெரிகிறது. இருந்தாலும் அதற்காக நாங்கள் களைத்து சோர்ந்து விட்டுவிட முடியாது. வருகின்ற இளம் சந்ததிகள், இளைஞர்கள் பலர் இருக்கின்றார்கள். தொடர்ந்து நான் கூறவில்லை, எந்த சந்தர்ப்பத்திலும் இனி இந்த ஆயுத போராட்டத்தை பற்றி நான் கூறவில்லை. தொடர்ந்து சாத்வீக ரீதியிலே ஒரு அழுத்தங்களை கொடுத்து ஒரு நியாயமான தீர்வை எடுப்பதற்கான முயற்சியை நாங்கள் தொடர வேண்டும். அதை நாங்கள் கைவிட்டு அது பற்றி பேசுவதை கைவிடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அது மறக்கடிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக சென்றுவிடும். ஆகவே நாங்கள் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். மிக சுருக்கமான ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின். என் முறையில் ஒரு லியூக்வார்ம், ஒரு அதோடு நெருங்கி செயற்பட விரும்பாமைக்காக அல்லது கான காரணம் அதை முன்னெடுத்தவர்களுடைய அரசியலில் நம்பிக்கை இல்லாமலா, அல்லது அரசியல் தீர்வு ஒன்றே தேவை என அவர்கள் கருதாமையானா? என்னை பொறுத்தவரை நான் கருதுவது, இந்த பொதுவாக இடதுசாரி கொள்கைகளை பின்பற்றுவது என்று கருதுபவர்கள் தங்களுடைய ஆட்சி வந்துவிட்டால் இந்த அதிகார பரவலாக்கள், இன வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை, இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது என்று. அதை இன்று கூட அவர்கள் அப்படி கருதுகிறார்கள். அனுர்குமார் திசாநாயக்கா அவர்களுடன் நான் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இது பற்றி அதிகமாக கதைப்போம். எனக்கு சிங்களம் தெரியாது, ஏறக்குறை இங்கிலீஷிலும் சிங்களத்திலும் சேர்த்து அவரும் அப்படி கதைப்பார். கதைக்கின்ற போது அவரிடம் இந்த அதிகார பரவலாக்கள் இவைகள் சம்பந்தமான ஒரு ஒரு தெளிவான எண்ணப்பாடு இல்லை. ஒரு விஷயம், இந்த 13வது திருத்தத்தையோ அல்லது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தையோ மிக இக்கட்டான நிலைக்குள்ளே கொண்டு போனதுக்கு ஜேவிபி ஒரு காரணம். 87 நடைபெற்ற மிகப்பெரிய கலவரங்கள், 87 நான் கூறுவேன், இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்து அதற்கெல்லாம் அவர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கட்சி அடிப்படையிலே அதிகார பரவலாக்களுக்கு ஒரு எதிரான கட்சி. இவர்களும் அதற்கு ஒரு எதிரானவர்கள் தான். அவர்களுடன் நான் கதைக்கின்ற போது இந்த தேர்தல் காலங்களிலே கூட
நீங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லத்தானே வேணும். தமிழ் மக்களுக்கு சாதகமாக இதை சொல்லுங்கள். இல்லாவிட்டால் உங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், ஆதரிக்க விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக அல்லது ரகசியமாக உங்களுக்கு, ஏன்னா நான் அவர்கள் கூறியிருக்கேன், நான் என்னை பொறுத்தமட்டில் தனிப்பட்ட முறையிலே அனுரா மற்றும் அதில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நான் அல்லது ஒரு சிநேகிதம் இருக்கின்றது. நீங்கள் ஒரு சொன்னால் செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதை சொல்லுங்கள். அப்போது தமிழ் மக்கள் ஒரு ஓரளவுக்கு உங்களை ஆதரிப்பார்கள். என்னால் அனுராவை ஆதரித்த குறைவு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட வந்தது. அந்த அடிப்படையிலே அவருக்கு சொன்னால் அவர்கள் அதற்கு சிரித்து சமாளிப்பார்கள், அல்லாது ஏதாவது பதிலை சொல்வார்களே தவிர அதை ஒரு கமிட்டடாக சொல்வதற்கு தயாராக இருக்கவில்லை. ஆகவே நான் நம்புகின்றேன் அவர்களுக்கு என்ன என்னுடைய அறிவு, நான் பிழையாக இருக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். எந்த ஒரு சிங்கள தலைவர்களும் தயாராக இல்லை என்று பார்க்க யோசனைகள் தொடர்பாக பிரதானமான செயற்பாட்டு தளமாக பாராளுமன்றமே இருப்பதற்கான வாய்ப்பு என்பதனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற தலைவராகவும் இருப்பதன் காரணமாக பாராளுமன்றக்கு உள்ளே தமிழ் தரப்பு ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்புகள் என்ன? நீண்ட காலமாக நான் நினைக்கிறேன், இப்போ இந்த கடைசியாக 2021ஆம் ஆண்டில் கூட ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தனித்தனி நிலைப்பாடுகளை தான் அரசியல் குழுவுக்கு ஒப்படைத்திருந்தார்கள். ஆனால் இன்னுமே நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு தமிழ் தரப்புகள் வரவில்லை. ஒரு குறிப்பாக சிவில் அமைப்புகளையும் மத தலைவர்களையும் அல்லது இங்கிருக்கின்ற ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒருங்கிணைத்து கொண்டு போவதற்கான ஒரு கள நிலவரத்தை நாங்கள் உருவாக்கினோம். நான் நினைக்கிறேன் நீங்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற இந்த அமைப்பு கூட அந்த முயற்சிகளை முன்னெடுக்கலாம். எடுத்தால் அதில் எல்லாருமே கலந்து கூட ஒரு வரைவுக்கு நாங்கள் வரலாம். ஆனால் அந்த வரைவு என்பது ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்தை நாங்கள் தட்டுப்பட்டு போகிறத பல இடங்களில் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் யூனிட்டரி ஸ்டேட் என்ற விஷயத்தில் அந்த பதம் பிரச்சனைன்னு சொல்கிறோம். ஆனால் பிரித்தானியா ஒரு யூனிட்டரி ஸ்டேட் தான். பிரித்தானியாவில் பிரிந்து போகிற ஸ்காட்லாண்டோ அயர்லாந்தோ பிரிந்து போகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் அதுக்கு வேறு அது ஒரு எழுதாத சட்டம்னு சொல்லி அதுக்கு ஒரு விடையே சொல்கிறோம். அதே போல் இப்போ ஃபின்லாண்டில் இருக்கிற அரசியல் முறை அல்லது சுவிட்சர்லாண்டில் இருக்கிற அரசியல் முறைகள் என்பது ஒரு வித்தியாசமான அரசியல் முறைகள் இருக்குது. இப்போ கடைசியாக நாங்கள் எல்லாருமா சேர்ந்தால் நான் நினைக்கிறேன் சரியான ஒன்றை கொடுக்கலாம். இப்போ நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமை என்பது தமிழர்களில் யார் இதுக்கு தலைமை தாங்கிறது? நீங்கள் சொன்னீங்க அங்கேயும் தலைவர் இல்லை இங்கேயும் தலைவர் இல்லை பல கேள்விகள் இருக்குதான். இப்போ 6 தலைவர் என்றதல்ல, அதல்ல முக்கியமல்ல. ஆனால் ஒரு பொருள் சார்ந்து இனியும் தயங்காமல் என்னென்ன தியாகங்களோட விட்டு கொடுத்து நாங்கள் ஒரு விடய பரப்புக்குள்ள தீர்வுக்காக நாங்கள் ஒன்று சேர்றோமோ அதுவே ஒரு தலைமையாக மாறும். நன்றி ஸ்ரீதரநேகன். எனது கேள்வி, கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் இயக்க செயற்பாட்டிலும் சரி, இபிஆர்எல்எஃப்லும் சரி, அதன் பின்னர் ஜனநாயக நீரோட்டத்துக்கு வந்ததன் பின்னரும் சரி, இந்த மாதிரியான விடயங்களில் ஒரு முன்னரங்க தலைமைத்துவ இடத்திலிருந்து இந்த விடயங்களை நீங்கள் பார்த்து வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது, அதன் பின்னர் 13ஆம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டது, அதன் பின்னர் சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்கனுடைய 97, 2000 முன்மொழிவுகள், பின்னர் ஏபிஆர்சி மஹிந்த ராஜபக்ஷவின் கீழான ஏபிஆர்சி, மங்கள முனசிங்க, யாவற்றையும் நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்த அனுபவத்தோடு இருக்கிறீர்கள். யுத்தத்துக்கு பின்னராக தமிழருக்கான அரசியல் தீர்வு எது என்பது தொடர்பான கேள்வியிலே இந்தியாவும் குறிப்பாக வேறு சில மேற்கத்திய நாடுகளும் 13ஆம் திருத்தம் அல்லது அதற்கு மேலதிகமாக செய்யப்படக்கூடிய சில திருத்தங்களை அடிப்படையாக கொண்ட தீர்வு ஒன்று சரியாக இருக்கும் அல்லது அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பெறக்கூடிய தீர்வு சரியாக இருக்கும் என்று சொல்லுகின்ற விடயத்திலே அந்த நிலைப்பாட்டை பொதுவாக தமிழர் தரப்பு நிராகரித்திருக்கிறது. அதேவேளை மாகாண சபை தேர்தல்கள் ஆனவை தொடர்ந்து ஒத்திவைக்கப்படுகின்ற அல்லது நடாத்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அப்போ தமிழர் தரப்பு எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற விடயத்தில் புதிய அரசாங்கமானது தான் அரசியல் தீர்வு யோசனைகள்
அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு அரசியலமைப்பாக்க முயற்சியில் ஈடுபட போறோம் என்று சொல்லியிருக்க, இந்த பின்புலத்தில் அதாவது 13ஆம் திருத்தம் தான் தீர்வு என்று சில முக்கியமான அதிகாரமுள்ள தரப்புகள் சொல்ற இடத்துல தமிழர் தரப்பிலிருந்தும் அதை நோக்கின முன்வைப்புகள் வைக்கப்படும் இடத்து அதை நாங்கள் தீர்வாக ஏற்றுக்கொண்டு விடுமோ அல்லது அப்படியாக கருதப்பட்டு விடுமோன்ற ஒரு அச்சம் இருக்கு. நான் கேட்குறேன் என்னென்னா, எங்களோட ஆர்டிகுலேஷனில் இன்னென்ன பேலன்ஸை வச்சிருக்கிறேன். அந்த ஒரு புறம் என்னுடைய அரசியலமைப்பு சட்ட விரிவுரையாளர் ருஹானதி சிங்க சொல்லுவார், இருக்கிறத நடைமுறைப்படுத்தி சொல்லி கேட்கறதுக்கு கேட்க தேவையில்லை, கேட்கவும் கூடாது. இந்த இட்ஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். 13ஆம் திருத்தம் இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணத்தான் வேணும். அப்போ அது ஒரு வேண்டுகோளாக முன்வைப்பாக தமிழர் தரப்பில் இருந்து முன்வைப்பது சரியா? அது பிழை என்றால் 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்தம் பிரதம நீதியரசர் சர்வானந்தானுடைய தீர்ப்பு, அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் பற்றி திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருந்தார். அந்த முன்வைப்பு வைப்பது பிழையாக இருந்தால் மாகாண சபை தேர்தல் என்ற விடயத்தையும் அதனை கேட்பது எங்களுடைய அரசியல் தீர்வு நோக்கின எங்களுடைய முன்வைப்புகளை பாதிக்காமல் செய்வது எப்படி? இதில் முதலாவது விஷயம் தமிழரசு கட்சி தொடங்கப்பட்டது இந்த செல்வாவால் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கோரிக்கையை முன்வச்சு. இந்த சமஷ்டி அரசியல் கோரிக்கை என்பது மெட்டீரியலைஸ் பண்ணப்படவில்லை. ஒரு கட்டத்தில் அது எங்கே நோக்கி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் 1976ஆம் ஆண்டில் எங்களுக்கு இழந்து போன சவர்னிட்டியை திரும்ப எடுக்கிறதான் ஒரு வழி. ஆகவே அந்த அடிப்படையில் துவங்கப்பட்டதான் ஒரு போராட்டம். எல்லாரும் சொன்னாங்க தமிழ் ஈழம் அதுதான் ஒரு முடிந்த முடிவு. அதற்கு பல கட்சிகள் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் ஆல்பபெட்டில் உள்ள எல்லா விதமான இதையும் போட்டு ஒரு 36 இயக்கங்கள் துவங்கி கடைசியாக 5 இயக்கங்கள் இருந்தது. ஆகவே இவர்கள் இம்புவில் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு 4 பிரின்சிபல் கொண்டு வந்துச்சு. இந்த 4 பிரின்சிபல் பேசிஸில் தீர்க்கப்படுவோம். 3 தமிழ் மக்கள் ஒரு நேஷனாலிட்டி, அவர்களுக்கான ஒரு இறையாண்மை இருக்குது, அவர்களுக்கான ஒரு தாயகம் இருக்குது, மற்றது மலையக தமிழ் மக்கள் இருக்குது. இதுக்காக ஒரு பெரிய பாரிய போராட்டம் நடந்தது. லட்சக்கணக்கான மக்கள் உயிர் நீத்தார்கள், பல லட்சம் மக்கள் வெளியில் போச்சு. கடைசியாக உலகத்திலேயே ஒரு பெரிய போராட்டமாக கருதப்பட்ட எங்களுடைய விடுதலை போராட்டம். என்னோட கடற்படை, ஆகாயப்படை, விமானப்படை எல்லா படைகளும் இருந்தும் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஒரு தோல்விவிட்டோம். ஆகவே இப்போ திரும்ப வந்திருக்கிற விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால் நாங்கள் திரும்ப எங்களுக்கு ஒரு சமஷ்டி ஆட்சி முறை வேணும். அதுக்கு அந்த செல்வா வச்ச அந்த நிலைமைக்கு நாங்கள் திரும்பவும் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சமஷ்டி ஆட்சி முறை. சமஷ்டி ஆட்சி முறை நல்ல ஒரு விஷயம், அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்த பொழுது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அதனை ஏற்றுக்கொண்டு வடகிழக்கை இணைத்து ஒரு இணைந்த வடகிழக்கு மாகாண சபை ஒன்றை உருவாக்கி திருகோணமலையை அதற்கான தலைநகரமாக்கி வடகிழக்கு மாகாணத்தினுடைய அரசியல் நிர்வாக செயற்பாட்டு தளமாக திருகோணமலை கொண்டு வரப்பட்டது. பட் இபிஆர்ல பிறகு அது என்னென்னு சொல்லிச்சது, இந்த 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 போராட்ட களத்தில் அது இல்லாமல் போயில திரும்ப ஒரு தொடர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அது உங்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு 2009ஆம் ஆண்டு வரையில் இங்கே ஒரு தொடர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அந்த தொடர் போராட்டமும் 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு வருது. இப்போ நாங்கள் பேச என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்டில் இன்றைக்கு ப்ராக்டிக்கலாக தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? 15 லட்சம் மக்கள் நாட்டை விட்டு போய்க்கணும். நாங்கள் வடக்கு மாகாணத்திலே மொத்தமான மக்களை நாங்கள் இப்போ ஒரு 10 லட்சம் பேர் தான் இருக்கிறோம். அதில் சில வேளை தமிழ் மக்கள் ஒரு 9 லட்சமாக 8 லட்சமாக இருக்கக்கூடும். ஆகவே இன்று இருக்கக்கூடிய நிலையில் தமிழ் மக்களினுடைய கையில் அதிகாரங்களை பெற்றுக்கொள்வது எப்படி? உள்ள அதிகாரங்கள் 13ஆம் திருத்தம் போதாது என்று சொல்லி சொன்னால், இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்த காலத்திலேயே நாங்கள் ராஜீவ் காந்திக்கு சொன்னாங்க இது முடிந்த முடிவாக இருக்க முடியாது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்திலேயே வடக்கு கிழக்கு இணைத்ததன் காரணமாகத்தான் அன்றைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இல்லாட்டி அது நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கோம். எல்லா இயக்கங்களும் ஏற்றுக்கொண்டும் இருக்க மாட்டோம்.
ஆகவே அன்றைக்கு அந்த வடகிழக்கு இணைத்து இதுக்கு வந்து ஒரு ரெஃபரண்டம் நடக்கும் என்று சொல்லி ஒரு வருஷத்தால் அதை கூட நாங்கள் சொல்லி இதில் ரெஃபரண்டம் நடக்காது. உங்களுக்கு தெரியும் 16 வருஷமாக அந்த ரெஃபரண்டம் நடத்தப்படவில்லை. அதுக்கு பிற்பாடு ஜேவிபி 18 வருஷமாக அந்த ரெஃபரண்டம் நடத்தப்படவில்லை. அதுக்கு பிறகு ஜேவிபி வந்து அது நீதிமன்றம் போய் வடக்கு கிழக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கேஸ் ஒன்று போட்டு வடகிழக்கு பிரிக்கப்பட்டது. இப்போ இன்றைக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஜேவிபி அரசாங்கம் ஏற்கனவே திரு சித்தார்த்தன் அவர்கள் கூறுகிற பொழுது பிமல் ரட்நாயக்கா, விமல் வீரவன்ச இவர்கள் வந்து அந்த சப் கமிட்டியில் இருக்கிற பொழுது ஈவன் அவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு சென்ட் பெரிஃபரல் ரிலேஷன் சம்பந்தமான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. இன்றைக்கு வந்து ஒரு பக்கத்தில் வந்து என்னென்று சொல்லி சொன்னால் வந்து நீங்கள் சொன்ன ஏக்கராட்சிய சம்பந்தமான அன்றைக்கு கொண்டு வந்த அதே தீர்வு திட்டத்தை அல்ல அதே கான்ஸ்டியூஷனை முடிவுக்கு கொண்டு வருவது என்பது வந்து மேனிஃபெஸ்டோவில் வந்து ஜேவிபியால் அல்லது என்பிபியால் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து நேற்றைய தினம் வந்து டில்வின் சில்வா கொடுத்த பேட்டியில் நான் நினைக்கிறேன் டான் டிவிக்கு கொடுத்த பேட்டி இன்றைக்கு பிரிண்ட் மீடியாவிலேயும் வந்திருக்குது. அதில் சொல்லியிருக்கிறார் வந்து 2 விஷயம் சொல்லியிருக்கிறார். ஒன்று தேர்தல் சம்பந்தமாக எலெக்ஷன் சம்பந்தமாக சொல்கிற பொழுது வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போட வேணும். டீலிமிட்டேஷன் விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு தான் மாகாண சபைக்கான தேர்தல். ஆகவே தேர்தல் எப்போ என்று சொல்லி தெரியாது. இட் மேபி 2 years எடுக்கலாம், 1 year எடுக்கலாம், 3 years எடுக்கலாம், தேர்தல் வராமலும் போகலாம். அது ஒரு தடவைக்கும் தெரியாது. 2வது விஷயம் அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்று சொல்லி சொன்னால் வந்து ஒரு புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமாக ஏன் நான் டில்வின் சில்வா சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் டில்வின் சில்வா அல்லது அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குழு தான் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவை எடுக்கணும் என்று சொன்ன அடிப்படையில் டில்வின் சில்வா வந்து ஒரு புதிய அரசியல் யாப்பை பற்றி சொல்லிக்க என்ன சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு டிராஃப்ட் ஒன்று போடுறதுக்கு ஒருவரை நியமிக்க போகிறோம். அந்த டிராஃப்டை வச்சுக்கொண்டு we are going to form a commission. ஒரு கமிஷன் ஒன்று போட்டு அந்த டிராஃப்ட் சம்பந்தமாக அந்த கமிஷன் அதை டெவலப் பண்ணி அதுக்கு பிற்பாடு அரசியல் கட்சிகள்கிட்ட இருந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து எல்லார்கிட்டையும் இருந்து அவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாத்தையும் பெற்று அதுக்கு பிறகுதான் நாங்கள் வந்து ஒரு புதிய யாப்பை பற்றி நாங்கள் பேசலாம். அந்த யாப்பில் வந்து உங்களுக்கு 13வது அல்லது மாகாண சபை இருக்குமோன்று கேட்டதற்கு மாகாண அது வந்து தற்பி எலிமினேட். அப்போ என்ன வதம் என்று கேட்டதுக்கு நாங்கள் அது எல்லாரும் சேர்ந்து தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம்தான் அதுக்குள்ள வரும். அது என்னென்று இன்றைக்கு அவைக்கும் தெரியாது, ஒரு தரைக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் மிக மோசமான டெவல்யூஷன் அதிகார பகிர்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆட்சி இருக்கிற ஒரு சூழல் தான் நாங்கள் இருந்து ஒரு புதிய அரசியல் சாசனத்தை பற்றி பேசுகிறோம். புதிய அரசியல் சாசனம் எங்களுக்கு வேணும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. புதிய அரசியல் சாசனம் வேணும். புதிய அரசியல் சாசனம் எப்படி வேணும்? அது நீங்கள் ஏற்கனவே கூறியது போல வந்து குறைந்தபட்சம் நீங்கள் அது இந்த டெர்மினாலஜி அட்லீஸ்ட் இப்போ நாங்கள் வந்து சந்திரிகாந்த ப்ரொபோசலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தட் இஸ் யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ். அங்கே வந்து குறைந்தபட்சம் அந்த விதமாக இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆகவே இங்கே ஒற்றையாட்சி என்று சொல்லி இல்லாமல் அல்லது சமஷ்டி என்று சொல்லியும் சில சமயம் இல்லாட்டிக்கும் வந்து அது டெவல்யூஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு முறையாக அது இருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். ஆகவே இங்கே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கொண்டு வாரது என்று சொல்லி சொன்னால் வந்து மாகாண சபை என்பதோ அல்லது அதுக்கு அதிகாரங்களை கொடுத்த 13th amendment என்பதோ அது முடிந்த முடிவு அல்ல. அது ஒரு இடைக்காலத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஈவன் நார்த் ஈஸ்ட் மர்ஜ் ப்ரொவின்ஸை உருவாக்குற பொழுதும் கூட நாங்கள் சொன்னாங்க வந்து இது ஒரு தற்காலிக ஏற்பாடு என்ற விஷயத்தை நாங்கள் சொன்னாங்க. இன்றைக்கும் அதே விஷயத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். ஆகவே இதில் உள்ள முக்கியமான விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னார், இன்றைக்கு தமிழ் மக்கள் பொலிட்டிக்கலாக பாராளுமன்றத்திலும் வெளியிலும் ஒரு பலவீனமான நிலையில் கேட்க நாங்கள் வந்து எங்களுடைய உள்ளதை இப்போ கான்ஸ்டியூஷன் நீங்கள் சொன்னீங்க கான்ஸ்டியூஷனில் உள்ளது வந்து அது கான்ஸ்டியூஷனில் உள்ளதை வந்து அது இருக்குது சரிதான். ஆனால் உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் கடந்த 7 வருஷமாக எலெக்ஷனே கான்ஸ்டியூஷனே இருக்குது. பட் கடந்த 7 வருஷமாக எலெக்ஷனும் இல்லை, மாகாண சபையும் இல்லை. இப்போ இந்த உள்ள விஷயம் இதை மாற்றி அமைக்க வேணுமா இல்லையா என்பதுதான் உள்ள கேள்வி. இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஃபெடரல் சிஸ்டம் என்று வச்சுக்கொள்ளலாம், கான்ஃபெடரேஷன் என்று வச்சுக்கொள்ளலாம், அல்லது சந்திரிகா கொண்டு வந்த யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்று சொல்லலாம், இல்லை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய ப்ரப்போசலாக இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம். பட் தட்ஸ் கோயிங் டு
டேக் சம் டைம். அதுக்கு ஒரு ப்ரோசஸ் இருக்குது. அது வருமோ வராதோ தெரியாது. நான் பர்சனலாக நான் நம்புகிறேன், இந்த பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து என்னதான் அவர்கள் இடதுசாரிகளாக இனவாதம் மதவாதம் இல்லாமல் சமத்துவத்தை பேசுகிற ஒரு ஆட்களாக இருந்தாலும் கூட அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வை கொடுப்பதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அவர்களுடைய கொள்கை. அந்த அந்த இலங்கையில் சோசியலிசம் வரும். சோசியலிசம் வந்தால் எல்லாருக்கும் சமத்துவம். ஆகவே வந்து அங்கே உங்களுக்கு இந்த அதிகார பகிர்வுகள் இது தேவையில்லை என்பது தப்பால அவர்களுடைய அடிப்படை கொள்கை என்று சொன்ன விஷயத்தில் நிச்சயமாக அவர் தமிழ் மக்களை வந்து இந்த நாட்டினுடைய தங்களுடைய ஒரு சகோதர குடிமக்களாக அவர்கள் எப்பவும் ஏற்றுக்கொள்ள. ஆகவே அந்த அடிப்படையில் இருந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் வந்து இந்த 13th அமெண்ட்மெண்ட்டை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கேட்கறது, இல்லை எலெக்ஷனை வைக்க சொல்லி கேட்கறது இஸ் நாட் தட் இது முழுமையானது என்பதற்காக அல்ல. பட் ஆனால் நான் எங்கட மக்களுக்கு வந்து ஒரு பிடிமானம் வேணும். எங்களோட மக்களோட கையில் வந்து அதிகாரங்கள் வேணும். அந்த அதிகாரங்கள் நீங்கள் திருப்பி கேட்கலாம், இது முழுமையானதா இல்லையா, ஒற்றையாட்சிக்குள்ள இது பறிமுதல் செய்யப்படாதா. நிறைய பறிமுதல் செய்யப்பட்டு இருக்குது. டிவினேஷன்ல நிறைய போச்சுது, உங்களுக்கு அக்ரேரியன் சர்வீஸ் போச்சுது. இப்படி நாங்கள் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் போய்கொண்டிருந்தேன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணலாம். சொன்னால் மிச்சமும் போகும். இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எங்கட கையில் ஒரு முழுமையான ஒரு ஃபுல் ஃப்ளெக்சான அது ஒரு ஃபெடரல் சிஸ்டமோ ஒரு தீர்வை எட்டும் வரையில் குறைந்தபட்சம் உங்களோட கையில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எடுத்து எங்களோட மக்களுக்கு வந்து தேவையானதை செய்யாவிட்டால், இன்றைக்கு நாங்கள் போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு வரையில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து ஓரளவுக்கு தே ஆர் டூயிங் சம்திங். யார் இந்த பிரசன்ட் கவர்மெண்ட் ஏதோ கொஞ்சம் செய்யணும். ஊழல் இல்லாமல் ஆட்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அல்லது ட்ரக்ஸுக்கு எதிரான வேலைகள் நடக்குது. நாங்கள் சும்மா தேவையில்லாமல் சட்டம் போட்டு கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆட்சி நடக்குதுன்ற விதமான ஒரு பிக்சரைசேஷன் கொடுக்கப்படுது. சரிதானே? 2 பேரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் 2 மாதத்துக்கு அதை பற்றின விளம்பரம் போய்கொண்டிருக்குது. அரசாங்கம் இதை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகளை வந்து நாங்கள் சரியான பொறிமுறைக்குள்ள வச்சிருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களோட கையில் அதிகாரம் இல்லாமல் அவர்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. இன்றைக்கும் 1 கோடி ரூபாய் கொடுத்தும் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறதான் எங்களுடைய நிலவரங்களாக இன்னும் இருந்து கொண்டிருக்கு. ஆகவே இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கல வந்து ஒன்று ஒரு புதிய அரசியல் சாசனம் நாங்கள் எப்படி அரசாங்கம் முதலாவது கொண்டு வருமா என்பது முதலாவது எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருமா? 2வது நாங்கள் சொன்னோம் சுவிட்சர்லாண்டில் வந்து என்பிபியினுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய நிகால் அங்கே உள்ள யங்ஸ்டர்ஸோட புலம்பெயர் மக்களோட பேசுகிற பொழுது தான் அவர் சொன்னார், இந்த ஏற்கனவே கொண்டு வந்ததை நாங்கள் முழுமையாக கொண்டுடலாம். ஆனால் இன்றைக்கு அவர் சொன்ன விஷயம் சரியா, அல்லது கில்வின் டி சில்வா சொன்ன விஷயம் சரியா, அல்லது புதிய அரசியல் சாசனம் வருமா, அதுக்கான கமிஷன்கள் எப்போ போடுவினோம், அதற்கான வேலைகள் எப்போ நடக்கும், அது எந்த காலகட்டத்தில் நிறைவேறும், அதுக்கிடையில் வந்து நாங்கள் கடன்களை எல்லாம் செலுத்த வழி கிடைக்க எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் எப்படி மாறும், அப்படி மாறின பொழுது இந்த புதிய அரசியல் சாசனம் வந்து வரும் அல்லது அதுக்கு மக்கள் அந்த ஆதரவு கிடைக்குமா, இப்படி பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கு. ஆகவே தான் நான் சொல்கிறேன் வந்து பி ப்ராக்டிக்கல். கொஞ்சம் வந்து என்னென்று சொன்னால் வந்து எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய இளைஞர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமை, அதாவது அவர்கள் இந்த மண்ணில் பிடித்து வைத்திருக்க வேணும். அதற்கு செய்யக்கூடியது என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரு தேவை இருக்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து என்று சொன்னால் மாகாண சபை எலெக்ஷனை வைக்க மாட்டினோம் என்பதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ப்ரெஷரைஸ் பண்ணாட்டிக்கு அது செய்ய மாட்டோம். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்ன, இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? நிச்சயமாக வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் மிக தெளிவாக எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது, சொல்லிக்கொண்டிருக்க வேண்டியது, அல்லது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய கோரிக்கை என்னென்று சொல்லி அது ஒரு விஷயம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து என்னென்னு சொல்லுவோம், நான் ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி மங்கள சிங்க செலக்ட் கமிட்டியில் இருந்து என்ன பேர் மஹிந்த ராஜபக்சவனுடைய இது வரையில் எல்லாத்திலும் கலந்து கொண்டவர் என்று சொன்ன அடிப்படையில் நான் சொல்கிறேன் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதுதான் எங்களுடைய கோரிக்கை. என்னென்னு சொல்லி சொன்னால் புதிய அரசியல் சாசனம் வரப்போகுது என்று சொல்லி சொன்னாலும் தமிழ் மக்களினுடைய தீர்வாக அதுக்கு என்ன வரப்போகுது என்று ஒருத்தருக்கும் தெரியாது.
அது மாகாண சபையாக இருக்காது அல்லது ஃபெடரலிசமாக இருக்கு பெயரென்று சொல்லி சொன்னால் அதை பற்றி என்ன தமிழ் மக்களோடையான ஒரு பேச்சுவார்த்தையை இந்த அரசாங்கம் நடத்தவில்லை. அதுக்கு தயாராக ஜனாதிபதியும் இல்லை, யாரும் இல்லை. அதை பற்றி அவர்கள் வாய் திறந்து பேசவும் இல்லை. ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையில முதல் எங்களுக்கு என்ன தேவை என்பது நான் நம்புறேன் நிச்சயமாக தமிழ் கட்சிகள் அது ஒரு முடிவுக்கு வர முடியும். இதுதான் எங்களுடைய அல்டிமேட் தேவை, இதுதான் என்று சொன்னதை சொல்ல முடியும். அட் த சேம் டைம் நாங்கள் இருப்பவற்றை எடுத்துக்கொண்டு எங்களோட மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய தவறுவமாக இருந்தால் நிச்சயமாக அது வடகிழக்கிலும் அது அரசாங்கம் மக்கள் எல்லோரும் எங்களோட நிற்கிறாங்க. ஆக உலகம் முழுக்க அவர்கள் சொல்லலாம் என்று சொன்னால் பார்லிமெண்டரியன்ஸ் நாங்கள் லோக்கல் கவர்மெண்ட் எப்படி இருக்கிறோம், வரைக்கும் மாகாண சபை வந்தாங்க இதில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொன்ன ஒரு பிக்சரை தான் கொடுக்க முடியும், கொடுப்பார்கள். அந்த நிலையில் என்ன பொறுத்தவரையில் நான் நம்புறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் முக்கியமாக இந்த ரெண்டு விஷயம், அதாவது ஒன்று தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வை நோக்கி போகிறது. அந்த இறுதி தீர்வு என்ன என்பதை முதல் எங்களுக்குள்ள ஒருமித்த முடிவுக்கு வருவது என்பது. ரெண்டாவது உள்ள விஷயங்களை நாங்கள் இந்த மக்களுக்கு அது எடுத்துக்கொண்டு அதிகாரங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய முக்கிய நோக்கம் அதிகாரத்தை கற்ற வேண்டும். ரெண்டாவது சொல்லுவாங்க பொலிட்டிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் தி பாசிபிலிட்டிஸ். இந்த பாசிபிலிட்டி என்று நான் சொல்றது குறைந்தபட்சம் இப்ப இந்த விஷயங்களை செய்கிற என்று சொன்ன விஷயத்துல இட்ஸ் நாட் தட் நான் பாசிபிலிட்டி என்று சொன்னதுக்காக உங்களோட ஒரு அல்டிமேட் ஆப்ஜெக்டை விட்டுட்டு பேசணும் என்று சொன்னது கிடையாது. அதுக்கு நாங்கள் போக வேண்டும். பட் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம் என்பது நினைக்கிறேன் அது மிக மிக முக்கியமானது. ஆகவே அந்த அடிப்படையில் இருந்துதான் நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அதுதான் வர போறேன்.